ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் தான் வந்து காட்ட போகிறேன். என்னோட இந்த பாட்டை வந்து நிறைய வீடியோஸ் நான் காமிச்சதில்ல. இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இன்னைக்கு வீடியோவுக்கு. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கேன். கிச்சன் கொஞ்சம் வந்து மாடர்னாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் இப்போ நான் கரண்ட்டாக 7 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். மார்னிங் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து போய் என் பிளான்ஸை பார்க்குறது தான். எதுக்குன்னா வந்து வாட்டர்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா, தண்ணி வந்து ஊத்துவேன். அதுக்கப்புறம் தான் என் டேவே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கீழ போனோனே பிரேக்ஃபாஸ்ட்காக இந்த பிளேட்ஸ்லாம் வந்து எடுத்து ரெடியா வச்சிருந்தாங்க. இது எல்லாமே நான் புதுசா வாங்குன ப்ராடக்ட்ஸ் தான். செம்ம குவாலிட்டி சூப்பர் ப்ரீமியமா இருந்துச்சு. மேட் ஃபினிஷ் ப்ளஸ் அந்த ஷைனுமே இருந்தது. அந்த டெக்ஸ்சரே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப நாளா ஆசை இந்த டிஃபன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செராமிக் பிளேட்ஸில வந்து வச்சு சாப்பிடணும் அப்படின்னு. என்கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த நார்மல் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் இருக்கும்ல டிமார்ட்ல வாங்குனது. அதான் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இது வந்து நெஸ்டேஷியால பார்த்தேனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே வாங்கியாச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் எனக்கு டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா, ராகி தோசை அண்ட் சட்னி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்டா நம்ம எல்லார் வீட்லயும் இந்த ஒயிட் தோசை தான் வந்து சுடுவோம் இல்லையா? நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆனதுலேருந்து இந்த ராகி தோசை, மில்லட் தோசை இந்த மாரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா ராகில வந்து நெறைய கால்சியம் இருக்கு. ஸோ நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ஃபேவரைட் பார்ட்டான இந்த அன்பாக்சிங்க்கு வந்து போயிடலாம். நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி போரெல்லாம் அடிக்க போறதில்ல. இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் நான் வந்து மொத்தமா நெஸ்டேஷியாலேருந்து வாங்கியிருந்தேன். மிக்ஸ் ஆஃப் கிச்சன் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அந்த மாரி எல்லாமே வாங்கியிருக்கேன். ஒண்ணு ஒண்ணா அந்த வீடியோல நான் வந்து காட்டுறேன். எல்லாமே யூஸ் பண்ணியே வந்து காமிச்சிருக்குவேன். குவாலிட்டியும் நீங்களே வந்து வீடியோல பார்த்தா நல்லாவே தெரியும். ஸோ சாப்பிட்டு முடிச்சோனே ஒரு குட்டி வாக்கிங் வந்து போவோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இளநீர் வந்து கட் பண்ணி குடுத்துருந்தாரு. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாவே நம்ம புது ப்ராடக்ட்ஸ் தான்டா யூஸ் பண்ணோம் அப்படின்றதுனால, இந்த செட் ஆஃப் 6 ஜூஸ் டம்ளர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். நீங்க ஜூஸ், டீ, காஃபி எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்டி பர்ப்பஸ் தான் இது. நாங்க வந்து இன்னைக்கு இளநீர் வந்து குடிச்சோம் இதுல. நெறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த டைமண்ட் எம்போஸ்டு கிளாஸ் கப்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த க்யூட்டான ஃப்ளூட்டட் ஜார் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 4 ஜார்ஸ் ஒரு ஸ்டாண்டோடவே குடுத்துருவாங்க. ரொட்டேட்டபிள் தான் இது. நம்ம நட்ஸ்லாம் போட்டு டேபிள் மேல வச்சுட்டோம்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்போ ஏதோ பிரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய நட்ஸ் வந்து சாப்பிட வேண்டியது இருக்கு. சாப்பிடறதுக்கே கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும். சரி இந்த மாரி வந்து எடுத்து நம்ம அழகா போட்டு வச்சுட்டோம்னா, பார்க்கும்போதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து வாங்கிட்டேன் இத. கிட்ஸ் இருந்தாங்கன்னா கூட உங்க வீட்ல இந்த மாரி நட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் கூட நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கேஷ்யூஸ், பாதாம், வால்நட்ஸ் அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நீங்க அந்த எறும்பு போகும், பூச்சி வந்துரும்னு கவலையே பட வேண்டாம். ஏன்னா எல்லாமே ஏர் டைட் ஜார்ஸ் தான். ரொம்ப டைட்டா இருந்துச்சு லிட்ஸ் எல்லாமே. ஸோ நம்மளுக்கு உள்ள வைக்கிற பொருள் வந்து நமுக்காம நல்லா ப்ராப்பராவே வந்து இருக்கும். இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படின்றதால எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல்லா வீடியோஸ் அண்ட் வீடியோ எடிட் பண்ற ஒர்க் மட்டும் தான் வந்து இருந்துச்சு. மோஸ்ட்டா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்போலாம் எடிட் பண்ணி குடுக்குறதுக்கு நான் வந்து ஏதாவது வாய்ஸ் ஓவர் இருக்கு. சின்ன சின்ன சேஞ்ச் எதாவது பண்ணா மட்டும் நான் வந்து பண்ணிப்பேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. எல்லா பார்சலும் வந்து ஓப்பன் பண்ணி குடுத்து, அந்த மாரிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல என்னாலயுமே நெறைய ஒர்க் வந்து பண்ண முடியல. குனிஞ்சு நிமிர முடியல. வெயிட் தூக்கக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க ஃபுல்லா. அண்ட் பிரெக்னன்சில ஹைட்ரேஷன் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெஸ்டேஷியாவோட சிப்ரு பாட்டில் தான் இப்போ கரண்ட்டா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ஹேண்டியா இருக்கு. எங்க வேணாலும் ஈஸியா வந்து கேரி பண்ணிட்டு போலாம். அண்ட் சிப் பண்றதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. அத கிளீன் பண்றதுக்குமே வந்து ஒரு சின்ன டூல் குடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது எனக்கு இது இப்போ. இதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்சுலேட்டட். ஸோ உங்களுக்கு அந்த ஹாட் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி வைக்கிறீங்களோ, அதே மாரி மெயின்டெயின் ஆயிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஜார் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது வந்து நான் வந்து என்னோட ரூம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் மேல போனா சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக, இந்த 2 பாட்டில் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து வால்நட்ஸ் அண்ட் ட்ரை ஆம்லா இருக்குல்ல, ஸோ அது 2மே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. என்னோட ரூமோட ஏஸ்தெட்டிக்ஸ்க்கு வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. 2 கலர்ஸ் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். பிங்க் அண்ட் கிரீன் இருந்துச்சு. நான் வந்து பிங்க் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து கிச்சனுக்குள்ளே என்டர் ஆக வேண்டியது தான். இப்போ கிச்சனோட திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன் இதுக்குமே. எல்லாமே சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஆக்சுவலாக ஒரு டேமேஜ் கூட எல்லாமே வந்துருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிச்சனே ரொம்ப அழகாக நீட்டாக மாறிடும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் அந்த ரீஸ்டாக்கிங் வேலைலாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு பாஸ்தா அதெல்லாம் வந்து நான் கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அழகழகான கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மாடல் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து நல்லா இருக்குது அண்ட் பெருசாகவுமே இருக்குது. நம்மளுக்கு நல்லா கரெக்டாக ஒரு 1 kg பேக்கெட்லாம் வாங்கணும்னா கரெக்டாக இது ஃபுல்லாக வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜார்ஸ் எல்லாமே 1200 ml கெப்பாசிட்டி. ஸோ நம்மளுக்கு வந்து தாராளமாக 1 kg பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து பிடிக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட்டாக வந்து இந்த வத்தல் ஐட்டம், பாஸ்தா, நூடுல்ஸு, அப்புறம் ஓட்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர்ஸ். ஸோ எந்த பூச்சி போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வந்து குவாலிட்டி லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். உங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு செம்ம கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. லைக் எந்த டிசைன் எடுக்கிறது, எந்த பேட்டர்ன், என்ன கலர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் எல்லாமே பேஸ்டல் டோன்ஸ், லைட் டோன்ஸாக வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம கிச்சனில் வைக்கும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கிச்சனு. ஸோ நெக்ஸ்ட் இந்த செட் ஆஃப் 4 ஜார்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் ஜார் தான். பட் ஒரு குட்டி விண்டோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1000 ml. ஸோ நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சு லுக் இது பார்க்குறதுக்கும். இதுவுமே ஏர்டைட் கண்டெய்னர் தான். ஸோ இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பருப்பு, காஞ்ச மிளகா, உளுந்து, துவரம் பருப்பு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 கலர்ஸ் இருக்குது. ஒயிட் அண்ட் அந்த ரைட் பேஸ்டில் க்ரீன் இருந்துச்சு. எங்களோட கிச்சன் தீமுக்கு இந்த க்ரீன் கலர் கண்டெய்னர்ஸ் வந்து சூட் ஆகும் அப்படின்றதுக்காக க்ரீன் எடுத்திருந்தேன். சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருந்துச்சு. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த கிளாஸ் ஜார்லாம் வந்து ஹேண்ட் பண்ண பயமாக இருக்கும்னு நினைப்பீங்கள்ல. ஸோ நீங்களாம் இந்த மாதிரி ஜார்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ வந்து நான் எடுக்கவே மறந்துட்டேன். லஞ்ச் பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங்காக திருப்பி ஆர்கனைசிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு செட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய டிசைன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. மொத்தம் 7 செட் ஆஃப் ஸ்பைஸ் ஜார்ஸ் அண்ட் 2 ஆயில் டிஸ்பென்சர் வரும். நீங்கள் ஸ்பைசஸும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை மசாலா போடணுன்னா மசாலாவும் போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எதாவது மேக்கப்பு, இல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, இல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குனா தான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து எனக்கு அந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஹாப்பி ஆகுது. நம்ம வந்து க்ரோன் அப் லைக் வளர்ந்துட்டே இருக்கோம். அண்டு பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தா கூட இப்ப எனக்கு வந்து ஹாப்பி ஆகுது. ஸோ லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மாறிட்டே இருக்கு. ஸோ ஆஃபனாக யூஸ் பண்ணுறது அந்த பெரிய ஜாரில் வந்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சுகரு, அப்புறம் ஜாகரி, அப்புறம் சால்ட் வந்து இதில் போட்டு வச்சாச்சு. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாளிப்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த மேலே குட்டி குட்டி ஜார்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நியூ ஜார்ஸில் இந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் ரீஸ்டாக் பண்ணுறதே ஒரு தெரப்பி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக, ஹாப்பியாக, ப்ளசண்ட்டாக வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு அன்றைக்கி. நீங்க புதுசா வந்து லைக் வீடு கட்டியிருக்கீங்க, இல்ல கிச்சன ஆர்கனைஸ் பண்ற ஐடியா இருக்குன்னா, கண்டிப்பா ஒரு வாட்டி சும்மா எக்ஸாம்பிள்க்காச்சும் நீங்க போயிட்டு இந்த வெப்சைட்ட வந்து ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. அவ்ளோ யூனிக்கான ப்ராடக்ட்ஸ், சூப்பர் குவாலிட்டில செம்மையா வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கிச்சன்ல வச்சாலே போதும். கிச்சன் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா, நீட்டா வந்து இருக்கும்.
சில பேருக்குலாம் அந்த குக் பண்ணவே பிடிக்காது. கிச்சனுக்குள்ளேயே போக பிடிக்காதுல்ல. ஸோ நீங்கலாம் வந்து இந்த மாரி புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் குக் பண்றதுக்கு. அண்ட் அந்த ஆர்கனைசேஷன் வேலையெல்லாம் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு தெரப்பி மாரி சூப்பரா வந்து போயிட்டே இருக்கும். எப்பவுமே நான் வந்து என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸு, ஸ்கின் கேர் என்னோட ரூம வந்து ஆர்கனைஸா வச்சுக்கிறது, அத கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்கா மாத்துறது அந்த மாரி தான் பிளான் பண்ணிட்டுருப்பேன். பட் இந்த வாட்டி வந்து கிச்சனுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் மீல் ப்ரெப் தான் பண்ண போறேன். இதுக்கு நான் நெஸ்டேஷியாவோட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரீமியம் கட்டிங் போர்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் போரஸ் அண்ட் ஹைஜீனிக்கும் கூட. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட் ஓடர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறது, ஸ்ட்ரெயின்ஸு, மாய்ஸ்சர் இந்த இஷ்யூலாம் எதுவுமே இருக்காது. ஈஸியா நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்பவே டியூரபிள், ரஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் கூட. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மீட்டு இல்ல மாவு பிசைறோம் இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீல் ப்ரெப்காகவே நான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் நம்மளுக்கு வந்து 2 பெரிய பாக்ஸஸ் அண்ட் மீடியம் சைஸ் பாக்ஸ் வந்து 2 சின்ன பாக்ஸ் வரும். டோட்டலா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 பாக்ஸஸ் செட் வந்து வரா மாரி இருக்கும். இதில இருக்க க்ரௌட் வேஸ்ட் நம்ம ஃபுட் ஸ்டோர் பண்ணும்போது, அது ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாவே வந்து பார்த்துக்கும். அண்ட் இதில நீங்க மீல் ப்ரெப் மட்டும் இல்லாம லெஃப்ட் ஓவர்ஸு, ஸ்நாக்ஸு, பேண்ட்ரி ஸ்டோரேஜ் இந்த மாரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டியூரபிளா நல்ல குவாலிட்டில இருந்துச்சு. அடுத்து கிரேவிக்கும், பிரியாணிக்கும் வந்து டொமேட்டோ கட் பண்ணி வச்சலான்னு கட் பண்ணிட்டுருக்கேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸஸா கட் பண்ணி வச்சுட்டேன். கிரேவிக்கு வந்து கியூப்ஸாவே வந்து போட்டுட்டேன். கண்டெய்னர் நல்லா பெருசா இருந்ததால, ஒரு சைடு வந்து கியூப்ஸா போட்டுட்டேன். அண்ட் ஒரு சைடு ஸ்லைஸ் ஆஃப் டொமேட்டோஸ் எல்லாம் வந்து போட்டாச்சு. நெறைய பேர் வந்து மீல் ப்ரெப் வந்து லைக் அந்த 1 வீக் ஃபுல்லாவே வந்து வெஜிடபிள்ஸா கட் பண்ணி ஸ்டோர் பண்றாங்க. எனக்கு வந்து அந்த மாரி பண்ணா ஃப்ரெஷ்னஸ் போயிடுமோ அப்டின்ற ஒரு டவுட் இருக்கு. அதனால இப்ப நம்ம நைட் குக் பண்ண போறோம்னா, ஈவினிங் கட் பண்ணி வைக்கிறதே எனக்கு ஓகே அப்டின்ற மாரி பட்டுச்சு. ஸோ நான் ஈவினிங்க்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வீக்லி பிளான்லாம் இன்னும் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ண போறாரு இன்னைக்கு. எங்க வீட்ல நான்வெஜ்ஜு, இந்த பிரியாணி எல்லாம் அவர் தான் சூப்பரா பண்ணுவாரு. ஸோ அவரையும் வந்து பண்ண சொல்லியாச்சு. இது பார்த்தீங்கன்னா, ட்ரை ப்ளை கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா திக்னஸ் லைக் 2.5 வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சாண்ட்விச்டு அலுமினியம் கோர் மாரி இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ஹீட்டிங்கா இருக்கும். ஈவன் குக்கிங்கா இருக்கும். அந்த ஃபுட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கான்டாக்ட்டே இருக்காது. ஸோ இண்டக்ஷன் சேஃப் இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயர் குடுத்துருக்கறதுனால ரொம்பவே டியூரபிளா இருக்கும். அண்ட் இந்த கடையோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 3500 ml கெப்பாசிட்டி. ஸோ நீங்க தாராளமா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்க்கு வந்து குக் பண்ணலாம். என்னோட அம்மாவும் ரொம்ப நாளா இந்த ஹனிகோம் கடை வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நான் முதல்ல வாங்கி பார்த்துட்டு நல்லா இருந்தா உனக்கு வாங்கி தரேம்மான்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வாட்டி யூஸ் பண்ணதே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நான் என்னோட அம்மாவுக்கு வந்து இத வாங்கி தர போறேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்லாம் அவ்வளவா சமைக்க தெரியாது. ஸோ ஹஸ்பண்ட் எதாவது வந்து வதக்க சொல்றாங்க, எதனா போட சொல்றாங்கன்னா மட்டும் தான் போடுவேன். பட் கம்ப்ளீட் ரெசிபியெல்லாம் இதுவரைக்கும் நான் வந்து சமைச்சு பழகுனதில்ல. வெஜ்னா ஓரளவுக்கு சமைப்பேன். பட் நான்வெஜ் சுத்தமா எனக்கு அது ஐடியாவே இல்ல. நான் வந்து எல்லாம் சமைச்சு ரெடியான பிறகு இந்த டேஸ்டிங்க்கு வந்து கூப்பிடுவாங்கல்ல, அப்போ மட்டும் தான் போவோம். உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்றதுக்காக போவேன் நான்வெஜ் அப்படின்னா. கிரேவி இங்க செய்யும்போது சைட்ல அப்படியே பிரியாணியும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ டின்னருக்கு ஒரு செம விருந்து தான் எங்களுக்கு. சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி. ஸோ நான் இந்த வீடியோல காமிச்ச எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸுமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி தான் அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு போச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.